எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபிஷ் கறி செய்து காட்ட போகிறேன். இந்த ஃபிஷ் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சுனூக் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறது. கேப் டவுனில் இருந்து வர ஃபிஷ் இது தேங்காய் பால் விட்டு தான் காய்ச்சிறது. அதுக்கு தேவையானது ஸ்பைஸ், கருவா, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகு போடலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், கிராம்பு ஒரு 5 எடுத்து போடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 ஏலக்காய். இந்தளவு நாங்கள் இதுக்குள்ளே போட வேணாம். அதோட நான் ஒரு டொமேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் கோகோனட் மில்க் எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 2 ஒனியன் கட் பண்ணி 3 சில்லி போட்டு வச்சிருக்கிறேன். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். முழு உள்ளியும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இது புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். உப்பு தேவையான அளவு நாங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். மற்றது இதுதான் நான் வெட்டி வச்சிருக்கிற ஃபிஷ். இதுதான் சுனூக் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறது. இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். அடுத்தது ஆயில். எங்களுக்கு இந்த ஒலிவ் ஆயில் நான் விட போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக் பண்ண. ஓகே, நான் இப்போ ஆயில் விட போகிறேன். ஓகே, நான் இப்போ கடுகு போட போகிறேன். பெருஞ்சீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு,
ஓகே, இப்போ வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிற டொமேட்டோஸை போட போகிறேன். டொமேட்டோஸ் போட்ட உடனும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் சால்ட் போட்டுடுவேன். அப்போ தான் டொமேட்டோஸ் நல்லா வெந்து நல்லா மேஷ் இதில் வரும். பாருங்க, நான் ஒரு டொமேட்டோஸ் போட்டால் சால்ட் போட்டிங்கன்னா டொமேட்டோஸ் கெடியனா குக்காயி நல்லா இதாக வரும், மேஷ் மாதிரி வரும். இப்போ டொமேட்டோஸ் நல்லா மேஷ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட போகிறேன். அதோட நான் இந்த 2 புளியையும் போடுறேன். இது வரங்க இவ்வளவு மேஷ் மாதிரி வந்துருக்கண்டு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சில்லி பவுடரையும் இந்த கறி பவுடர் அதையும் போட போகிறேன். இப்போ பாருங்க, இது சில்லி பவுடர் நான் இப்படித்தான் போடுறேன். நான் என்னடா இது கொஞ்சம் அந்த ரோஸ்டட்டாக வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. இனி நான் இது என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதுக்குள்ள புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை விட போகிறேன். ஓகே, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சமைச்சிங்களா. இங்கே பாருங்க, நல்லா எண்ணெய் பிறந்து இப்படி வரும். வந்த பிறகு நான் இப்போ எடுத்து கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை விட போகிறேன். இப்போ நான் தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பாலோட ஒரு 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஃபிஷ்ஷுக்கு இப்படித்தான் செய்ய வேணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, இது நல்லா கொதிச்சு வர மாட்டேன். நான் ஒரு
5 மினிட்ஸ் இதை மூடி விடுறேன். இது மூடின பிறகு தான் நான் ஃபிஷ் போட போகிறேன். இல்லாட்டிக்கு இந்த ஃபிஷ் கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும். அப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சா பிறகு நான் இந்த ஃபிஷ்ஷை போடுவேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கூட்டாக வரும் இந்த கறி, இந்த ஃபிஷ்ஷுண்ட கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இனித்தான் இதுக்குள்ள அந்த ஃபிஷ்ஷை போட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு, நல்லா சூப்பராக இருக்க போகுது. இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷை போடுறேன் இதுக்குள்ள. இந்த குழம்பை நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி விட போகிறேன். ஓகே, இப்போ இந்த சுனூக் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சுது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா எண்ணெய் பிறந்து நல்லா வடிவாக வந்திருக்குது பாருங்கோ. இது சின்ன சின்னன்னா உடைஞ்சி போயிட்டுது, நான் சின்ன கட் பண்ணினபடியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி. ஓகே, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.